ரீசெண்டா இப்போ ஒன் பீஸ் அனிமையோட இது தமிழ் டப்லயே ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழ் டப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதான் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். ஆனா இங்க வந்து இன்னும் சில உண்மைகளுமே சொல்லி ஆகணும். சரி, இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டப்பிங் வந்து இருக்கிறதுலே கிரன்ச்சி ரோல்ல கேவலமான டப்பிங்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கிரன்ச்சி ரோல்ல வந்து இந்த மாதிரி டப்பிங்ல இந்த மாதிரி ஒரு இனிமே அடி வாங்கினது கிடையாது. ஏன்னா ரொம்பவுமே டப்பிங்னால சுத்த கேவலமா தான் இருந்துச்சு. டப்பிங் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து லூஃபிக்கு அதே கேரக்டர் அதே வாய்ஸ் தான். கார்ட்டூன் நெட்வொர்க்ல பண்ண அதே டப்பிங் தான் இருக்கு. அடுத்து சாஞ்சி, ராபின், பிராக்கு இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்ல பார்த்துருப்பீங்களே, அந்த டப்பிங் தான் இன்வால்வ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் ஜோரோக்கு வாய்ஸ் மாறி இருந்திருக்கு. அதே மாதிரி உசோப்புக்கும் மாறி இருந்திருக்கு. இந்த மாதிரி சில கேரக்டர்ஸுக்கு வந்து வாய்ஸை மாற்றி வச்சுருந்துருக்காங்க. அதே நிறையா கேரக்டர்ஸ்க்கு வந்து இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் மாதிரி டப்பிங் இருக்குது. ஆனால் கார்ட்டூன் நெட்வொர்க் எந்த இதில் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணணும் அதே எங்கேயுமே இருக்குது. என்னென்னா கருணருக்கு வந்து கம்மியான ஒரு லோ பட்ஜெட் போட்டு தான் டப்பிங் பண்ணியிருந்திருப்பான். கம்மியான கேரக்டர்ஸ் தான், அது கம்மியான வாய்ஸ் ஆக்டர்ஸ் தான் வச்சு பண்ணியிருந்திருப்பான். ஒரு 7-8 வாய்ஸ் ஆக்டர் வச்சு தொடரலாம் அனிமையில் 1000 கேரக்டர்ஸ்க்கு டப்பிங் கொடுத்துருந்துருப்பானுங்க. அதை தான் இங்கேயுமே பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் கிரன்ச்சி ரோல் கிடையாது. அங்கே தான் ஒரு மிஸ்டேக்கு. நிறையா பேர் இதை நோட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அனிமே பார்த்தா எக்கச்சக்கமான ரிவ்யூலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த டப்பிங் பண்ணது கிரன்ச்சி ரோல்லே கிடையாது ஆக்சுவலாக. இப்போ இந்த டப்பிங் பண்ணது கார்ட்டூன் நெட்வொர்க் தான். ஆனால் கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து இந்த டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணால் அதனால அவனுக்கு ஒன்றுமே டிஆர்பி ஏறாது, அவனுக்கு நஷ்டத்தை தான் போக்கும் அப்படிங்கிற மாதிரி கிரன்ச்சி ரோலுக்கு அந்த டப்பிங் பண்ணி எக்கிட்ட விற்றுருந்துருக்கான். ஏன்னா ரீசெண்டாக இல்லை கொஞ்சம் முன்னாடியே வந்து ஒரு அப்டேட் சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ வந்து ஹெக்கெட் வந்து ரிலீஸ் ஆக போகுது கார்ட்டூன் நெட்வொர்க்கில் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அப்போ வந்து எந்த இடத்துலையுமே கிரன்ச்சி ரோல் தான் அதை ரிலீஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ திடீர்னு கிரன்ச்சி ரோல் பண்ணியிருந்திருப்பான். எல்பா வந்து இனி ஆன்கோங்கில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனால் எல்பா வந்திருக்காது, எக்கெட் வந்திருக்கும். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதை பார்க்கும்போது நானுமே உள்ளே போய் இந்த எக்கெட்டை இறங்கி பார்க்கும்போது டப்பிங் வந்து சுத்த கேவலமாக இருந்துச்சு. ஒரு 6-7 கேரக்டர்ஸ் வச்சு தான் நிறையா கேரக்டர்ஸ் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. நாமிக்கு வந்து அதே கார்ட்டூன் நெட்வொர்க்கில் அந்த வாய்ஸ் தான். அந்த நாமிக்கு கொடுத்த வாய்ஸ் ஆக்டரு இன்னும் நிறையா அந்த கேர்ள் கேரக்டர்ஸு ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்தால் அதில் முக்கால்வாசி இதே வாய்ஸாக இறங்கியிருந்திருக்கு. ராபின் இந்த மாதிரி ஒரு 2 வாய்ஸ் ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க போல ஃபீமேலில். அவங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க கேர்ள் கேரக்டர்ஸ்க்கு. அதே மாதிரியே சாப்பருக்குமே அவங்க தான் இன்னும் கொஞ்சம் மினிக்ரி பண்ணி சின்ன குழந்தை மாதிரி பேசியிருந்திருக்காங்க. அது ரொம்பவுமே கேவலமாக போயிருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு 5-6 கேரக்டர்ஸ் வச்சு தான் தொடரலாம் அனிமேவே டப்பிங் பண்ணியிருந்திருக்காங்க. ரொம்பவுமே லோ பட்ஜெட் போட்டு தான் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் பண்ணது கிரன்ச்சி ரோல் கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் டப்பிங் எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் பண்ணியிருந்திருக்காங்க. ஒருவேளை எப்படி இருக்கலாம். கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து ஃபஸ்ட்டு வேணாம் தான் டப் பண்ணுச்சு. அப்படி பண்ணும்போது அதுக்கு ரொம்பவுமே டிஆர்பி அடி வாங்குனுச்சு. டப்பிங் ரொம்பவுமே கேவலமாக இருக்குன்னு போட்டு அடியிலேன்னு அடித்தாங்க. இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து சரி கேவலமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் அடுத்த வாரத்தை தான் வேணாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டுட்டு வேணாலேருந்து ஒரு பாதி ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டு சீசன் ஆன் பண்ணாங்க. சீசன் நல்லா இருந்துச்சு. ஆனாலும் அந்த டைமில் நருட்டோ வந்து நிறைய அனிமே போனதுனால அங்கேயுமே அடி வாங்கினுச்சு. பயங்கரமாக அடி வாங்கினுச்சு. அங்கேயுமே ஒன்றுமே டிஆர்பி போகாமல் அந்த இடத்துலையுமே ஃப்ளாப் ஆணுச்சு. அதுதான் உண்மை. இப்படி இருக்கும்போது அதுக்கும் அடுத்ததான் அப்படியே அவங்க ஸ்டாப் பண்ணி போட்டுட்டு அடுத்தடுத்த ஆர்க்லாம் பண்ணாமல் அப்படியே விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்படியே ஒன் பீஸ் ஸ்டாப்பில் தான் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது தான் மறுபடியும் வேணா ஆர்க்கில் வந்து ரிலீஸ் பண்ணாத வேணா ஆர்க்கில் வந்து இன்னும் சில எபிசோட்ஸ் இருக்கும். அந்த எபிசோட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் யாருமே பார்க்குற இடத்துல கிடையாது. டே டைமில் கூட இல்லை. நைட்டு 1 மணிக்கு 1:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைமில் டிவிக்கு வந்து ஒரு 10 பேர் கூட உட்காந்து பார்க்க மாட்டாங்க. அந்த மணி நேரத்தில் ரிலீஸ் பண்ணும்போது அங்கே வந்து சுத்தமாக டிஆர்பிங்கிறது போகாது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. இதை தற்கொலைத்தனமாக ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரு நியூ எபிசோட்ஸ் நைட்டு எந்த ஒரு ப்ரமோட்டுமே பண்ணல, ஆட்ஸு இப்படின்னு எதுவுமே சொல்லாமல் திடீர்னு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் பைரசியில் இருக்குமே தவிர அஃபிஷியலாக அவங்களுக்கு எந்த ஒரு சுத்தமாக போகாது. அப்படி இருக்கும்போது அவங்க முட்டாள்தனமாக அப்படி ரிலீஸ் பண்ணாங்களா? இதை பார்க்கும்போது நம்ம சும்மா வச்சுருக்கிறதுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுலாமே அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது தான் இருக்குது. அதுக்கும் அடுத்ததாக என்ன பண்ணாங்கன்னா எக்கெட்டு அப்போவே அவங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். எக்கெட்டுமே நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போ வந்து இது கார்ட்டூன் நெட்வொர்க் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. கார்ட்டூன் நெட்வொர்க் அஃபிஷியலாக சொன்னாங்கன்னு கூட தெரியல, லீக் தான் பரவிருந்திருக்கும். ஆனால் அப்போ வந்து அவங்க கார்ட்டூன் நெட்வொர்க்லேருந்து நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு அவங்க 1 லட்ச ரூபா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டப்பிங் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் வந்து அவங்க டிஆர் டெலிகாஸ்ட் பண்ணும்போது கம்மியாக தான் வரும், 1 லட்சத்துக்கு கம்மியாக தான் வரும். 1 லட்சம் தான் அவங்களுக்கு போகுமே, அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். அவங்களுக்கு ரொம்ப நஷ்டம் தான் ஆகும். அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது 2 லட்சத்துக்கு போய் கிரன்ச்சி ரோல் கிட்ட விற்றுருந்துருக்காங்க.
ஏன்னா அத டிவில டெலிகாஸ்ட் பண்ணா லாஸ் தான் ஆக போகுது அப்படிங்கிற மாரி தெரிஞ்சு கிரன்ச்சிரோல் விட்டு தெரிஞ்சிருக்காங்க. கிரன்ச்சிரோலுமே சரி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கி தான் ஏனோ தானோன்னு சரி இத நம்ம பண்ணலாமே அப்படின்னு தான் இத அவங்க போட்டிருந்திருக்காங்க. ஏன்னா கிரன்ச்சிரோல் வந்து ஒரு அனிமே பண்றாங்கன்னா அதுக்கு ரொம்பவுமே ப்ரமோட் பண்ணியிருந்திருப்பாங்க. அட்டாக் அண்ட் டிடன் வந்து தமிழ்ல வரப்போகுது அப்படிங்கிறத பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்களா. ஆனா இந்த அனிமேக்கு வந்து எந்த விதமான ப்ரமோஷனுமே இல்ல. இத பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு கன்ஃப்யூஷனா தான் இருந்துச்சு. ஒருவேளை வந்து டப்பிங் வருமா அப்படின்னு மாரி நம்ம வரும் அப்படின்னு 30ஆம் தேதி திடீர்னு சொன்னாங்க. சொல்லும்போது டப்பிங் எப்படி இருக்கும்போது நானுமே போய் பார்க்கும்போது டப்பிங் வந்து நிறைய கேரக்டர்ஸுக்கு வந்து கார்ட்டூன் இருக்கிற டப்பிங் இருந்துச்சு. எல்லாத்தையுமே பார்க்கும்போது கார்ட்டூன் நெட்வொர்க் டப்பிங் தான் இது அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். இது எல்லாத்தையுமே வச்சு நான் சொல்றது என்னன்னா அடுத்து இன்னும் சில எபிசோட்ஸுமே இருந்து ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு. அதுவுமே இதே மாதிரி தான் இருக்க போகுது. அதுவுமே கல்ச்சரல் டப் கிடையாது, கார்ட்டூன் டப் தான். எனக்கு இந்த மாதிரி அது எல்லாமே பண்ணது எல்லாமே கார்ட்டூன் நெட்வொர்க் வாய்ஸ் ஆக்டர்ஸ் தான். கல்ச்சரல் வாய்ஸ் ஆக்டர்ஸ் யாருமே இன்வால்வ் ஆகல. அதுதான் உண்மை. பண்ணது கார்ட்டூன் நெட்வொர்க் அதனால தான் மட்டமா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். அதுக்கும் ஒரு கல்ச்சரல் ஒரு அந்த டப்பிங் பண்ணியிருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் வந்திருக்கும். இதுக்கும் ஒருத்தர் தான் இந்த ஏப்ரல் 5 எல்பா ரிலீஸ் ஆக போகுது. எல்பா வந்து இப்போ ஆன் கையில் கண்டினியூவாக தமிழ் டப்பில் வரப்போகுது. இது கல்ச்சரலே அஃபிஷியலாக சொல்லியிருந்திருப்பாங்க. அஃபிஷியலாக கண்டிப்பாக வரும்னு தான் நினைக்கிறேன். அப்படி வரும்போது அந்த டப்பிங்கில் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வாய்ஸ் மாறி இருந்திருக்கும் அப்படி தான் நான் நம்புகிறேன். ஒரு வேளை மாறி இருந்துச்சுன்னா நான் சொன்ன நியூஸ் கன்ஃபார்ம் தான். இது கார்ட்டூனோட டப்பிங் எக்கெட்டுக்கு பண்ணியிருந்திருக்காங்க. அதுதான் கிரன்ச்சிரோலுக்கு ப்ராஃபிட்டுக்காக வித்திருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா? இயல்பாவில் ஒரு தடவை கிரன்ச்சிரோல் பண்ணாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக டப்பிங் மாறும். டப்பிங் வந்து இன்னும் ரொம்பவுமே நல்லா பண்ணலாம். ஏன்னா கிரன்ச்சிரோல் பண்ணும்போது ரொம்பவுமே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஹை பட்ஜெட்டில் அதை போட்டு தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கார்ட்டூனுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் போட்டு பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிரன்ச்சிரோலுக்கு கண்டிப்பாக அது வந்து பண்ணும்போது நல்லா பண்ணுவாங்க. இயல்பாவை பார்த்துட்டு தான் எதுவாக அந்த முடிவு எடுக்கணுமே தவிர நம்ம இப்போவே பேசியிருந்திருக்கேன். இது உண்மையாக போய் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா வாய்ஸ் ஆக்டர்ஸ் வந்து இந்த கார்ட்டூன் வந்திருக்காங்க. கார்ட்டூனுக்கு தான் டப் பண்ணியிருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் அவன்கிட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அது இந்த எல்பாவாருக்கு வந்து தமிழ் டப்பில் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு எல்பாவாருக்கு வந்து வாய்ஸ் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த எக்கை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த ஒன் பீஸே வெறுத்துருப்பீங்க தமிழ் டப்பில் பார்த்துட்டு. அப்படி இருக்கும்போது அந்த ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்கு இன்னமுமே கன்ஃபார்ம் ஆகலை. எல்பாவாருக்கு வந்து வேறு டப்பிங் மாற்றா அது நல்லா பண்ணலாம், அவரோட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ போட்டுட்ருப்பேன். ஏன்னா இந்த கிரன்ச்சிரோலில் வந்து ஒன் பீஸ் அனிமே வந்து இந்த லைக்கில் டிஸ்லைக்கில் வந்து ஜப்பான் டப்பு இந்த ஜாப்பனீஸ் டப்பையே மிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா பயங்கரமான டிஸ்லைக் போயிருந்திருக்கு. ரொம்ப டிஸ்லைக்கு. ஏன்னா தமிழ் ஹிந்தி தெலுங்கு சிலவெல்லாம் நல்லா பண்ணியிருந்திருக்காங்க. தமிழ் ரொம்பவுமே மட்டமாக பண்ணியிருந்திருக்காங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் பயங்கரமாக சில இடங்கள்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. ஸ்டோரியாக சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் வாய்ஸ் ஆக்டர்ஸ்லாம் சில இடங்களில் நல்லா எஃபர்ட் போட்டிருந்தாலும் சில இடங்களில் வந்து ஏனோ தானோன்னு சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சிருந்த மாதிரி தான் இருக்குது. இதான் சிலவங்ககிட்ட சொல்ல விரும்பியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள்.